இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரியா தமிழ் வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு ஒரு டவுட். என்ன செய்து இல்ல கிட்டத்தட்ட 40 ரெசிபிக்கு மேல போயிட்டு இருக்கு. இவ்வளோவையும் நாம ஒரே ஃபெஸ்டிவல்ல பண்ண போறோமா? ஆமா ஏன் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரெசிபியை பண்ணிட்டு அடுத்து ஒரு 20 ரெசிபியை இன்னொரு ஃபெஸ்டிவல் வச்சு ரிலீஸ் பண்ணா நமக்கு அது லாபம் தானே? சூப்பரா சேது, செம ஐடியா. ஆமா தமிழ், பிசினஸும் நல்லா டெவலப் ஆகும். நாம ஏன் ஒரே நாள்ல மொத்த ரெசிபி செஞ்சு காட்டணும்? நாம டிமாண்டை கிரியேட் பண்ணுவோம். நமக்குள்ள இருக்கிற ஐடியாவை யூஸ் பண்ணதான் நமக்கும் புது ஐடியா வந்துகிட்டே இருக்கும். அதனால ரெசிபி பத்தின பிரச்சனையே இல்ல. ஜனமா வாழ லைஃப் லாங் புது ரெசிபியை உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். இப்போதைக்கு இந்த ஃபெஸ்டிவல்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்தினா போதும், அவ்வளவுதான். ஜனாமாவோட சீக்ரெட் ரெசிபிஸ் இருக்கிற டைரி எங்க இருக்குன்னு தெரியலையே. அவங்க ரூம்ல போய் பார்க்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா அவங்க ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. போய் பாத்திர வேண்டியதுதான். தமிழ் மேம், சொல்லுங்க வினோத். நம்ம சிவகுமார் சார் கூட போட்ட அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணணும். அதோட ஒரிஜினல் காப்பி மேம் லாக்கர்ல இருக்கு. கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? இருங்க, நான் வந்து எடுத்து கொடுக்கிறேன். இதுல நான் எல்லா ரெசிபிஸும் நோட் பண்ணி சரி, நான் போய் எடுத்து கொடுத்துறேன். ஆமா. வாங்க வினோத், போலாம். எல்லா காய்கறியும் இதுல சேர்க்கணும். இதுல பாத்துக்க நான் வெயிட் பாத்துங்கம்மா. இது ரெடி ஆயிடுச்சு சார். இதான் சார், பார்த்து எடுத்துட்டு போங்க. ஓகே, தேங்க் யூ. என்னாச்சு வெண்பா? ஒண்ணும் இல்ல தமிழ், வெந்நீர் கொட்டிடுச்சு. என்ன வெண்பா? பார்த்து, கை ஏதோ அடிபட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்து குடிக்க மாட்டியா? இப்போ ஓகேயா? ஒண்ணும் இல்ல. கபோர்டு வேற லாக் பண்ணல. பாத்துக்கோ. காட்டு. ஐயோ,